நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் அதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னீரே. இந்த மாலை வேளையில் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி அதை கை கொள்ளும்படி வந்திருக்கிறோம் ராஜா. தகப்பனே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா எதிர்வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்போம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 20வது அதிகாரம் 30-31. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறே அநேக அற்புதங்களை இயேசு தமது சீசருக்கு முன்பாக. அப்போ யோவான் சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிற அற்புதங்கள் மொத்தம் எத்தனை? 7 அற்புதங்கள், அதிசயங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. இந்த 7 இல்லாமல் இன்னும் அநேக அற்புதங்களை ஆண்டவர் என்ன செய்தார், சீசருக்கு முன்பாக செய்தார் அப்படின்னு யோவான் சொல்கிறார். ஏன்னா இந்த 7 இல்லாமல் நிறைய நம்ம மத்தேயில பார்க்குறோம், மார்க்கில் பார்க்குறோம், லூக்காவில் பார்க்குறோம், நிறைய இருக்குது. அப்போ நிறைய செஞ்சார். அதெல்லாம் எழுதணுன்னா என்ன செய்ய முடியாது, இப்போ உலகமே கொள்ளாத புஸ்தகம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7 மட்டும் ஏன் இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. நிறைய அற்புதங்கள் செஞ்சார், நிறைய அதிசயங்கள் செஞ்சார். இந்த 7 மட்டும் ஏன் இந்த யோவான் சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்குன்னா, நாம் இயேசுவே ஆண்டவர் என்பதை அறிந்து நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளணுன்றக்காக எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு எதற்காக எழுதப்பட்டுச்சுன்னு நமக்கு தெரியும். மத்தேயு புஸ்தகத்தை ஆவியானவர் எதற்காக அதை எழுதி வைத்தார் அப்படின்னா, பாரம்பரிய கட்டளையில் மக்கள் விடுவிக்கப்படணும்னு. மார்க்கு சுவிசேஷத்தை ஆவியானவர் எதற்காக நமக்கு வேதத்தில் எழுதி கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, ஆளுகை, அதிகாரம், பவர், அதை நம்பி வாழ்கிற மக்களை கர்த்தரண்டை நடத்தணுன்றதுக்காக மார்க்கு சுவிசேஷம். லூக்கா சுவிசேஷம் அறிவு, ஞானம், நான் பெரிய அறிவாளி, எனக்கு எல்லாம் தெரியுன்றவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக லூக்கா சுவிசேஷம். ஆனால் அந்த யோவான் சுவிசேஷம் மட்டும் யாருக்காக எழுதப்பட்டுச்சுன்னா, நமக்காக எழுதப்பட்டுச்சு. அல்லேலூயா. ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள், ஆண்டவரை பின்பற்றுகிற விசுவாசிகளுக்கு, சீசர்களுக்கு அவர்கள் பலப்படணும், அவர்கள் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு எழுதப்பட்டது. எல்லாரும் வாங்க வாங்க சபைக்கு வாங்க, இயேசுவை ஏற்றுக்கங்க, சபைக்கு வாங்க, இயேசுவை ஏற்றுக்கங்க, இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்க, ஞானஸ்தானம் பெற்றுட்டீங்க, அப்படியே போங்க அப்படின்னு அனுப்பி விடாமல், இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று கர்த்தரோடு நடக்கிறவர்கள் அவர்கள் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த யோவான் சுவிசேஷத்தை ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த 7 அற்புத, இந்த வேத பகுதியில் அற்புதங்களை தான் சொல்லப்பட்டிருக்கு. வேறு அநேக அற்புதங்களை எழுதியிருக்கிறார், செய்திருக்கிறார். ஆனால் இது மட்டும் எதுக்காக எழுதப்பட்டுச்சுன்னா, நீங்கள் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. காலையில் காணா ஒரு கல்யாண வீட்டில் ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். இதை வச்சு நம்ம நித்திய ஜீவனுக்கு அடுத்த காரியங்களை எதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை உபதேசமாய் இந்த நாளிலே பார்த்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாலை வேளையில் நித்திய ஜீவன், நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்கிறோமே, இந்த நித்திய ஜீவன்னா என்ன? 14 தடவை யோவான் சுவிசேஷத்தில் அந்த வார்த்தை பயன்படுகிறது. எத்தனை தடவை? 14 தடவை நித்திய ஜீவன், நித்திய ஜீவன், இதில் மட்டும் யோவானில் மட்டும் இத்தனை தடவை. ஏன்னா எழுதுனதோட நோக்கமே என்ன நோக்கம்தான்? விசுவாசிகள் நித்திய ஜீவனை அடையணும் அப்படின்றக்காக மட்டும்தான் அந்த யோவான் சுவிசேஷம் எழுதப்பட்டுச்சு. அப்போ இந்த நித்திய ஜீவன் இத்தனை தடவை இதை குறித்து சொல்லியிருக்காரு அப்படின்னா என்ன? இந்த உலக வாழ்க்கை நிலை இல்லாத ஜீவன். இந்த உலக வாழ்க்கை என்ன ஜீவன்? நிலை இல்லாதது. நித்திய ஜீவன் அப்படின்னா முடிவில்லாத வாழ்க்கை. என்ன வாழ்க்கையா? முடிவில்லாத வாழ்க்கை. நிறைய பேர் நினைப்பாங்க நித்திய ஜீவன்னா மரணத்துக்கு அப்புறம் வர்றது தான் நித்திய ஜீவன், அதுக்கப்புறம் தான் அதை பற்றி யோசிக்கணும். இப்போயே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நாம் என்ன செய்யணும்? நம்மளை அதுக்கு தயார்படுத்தணும். நித்திய ஜீவன் அப்படின்னா முடிவில்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நித்திய ஜீவனை அளிப்பதே அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம்னு ஒரு வசனம் இருக்கு. வாக்கு தத்தத்திலேயே பெரிய வாக்கு தத்தம் எதுவா?
நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம், மிகப்பெரிய தீர்க்க தரிசனம், மிகப்பெரிய வாக்கு தத்துவம். உனக்கு நான் நித்திய ஜீவனை தருவேன், உனக்கு நான் ஆசீர்வாதத்தை தருவேன், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு உன்னை பெருக பண்ணுவேன், நான் உன்னை குணமாக்குவேன், உன்னை அதிசயங்களை காண செய்வேன். எல்லாமே வாக்கு தத்தம் தான். ஆனால் இது எல்லாத்துலேயும் பெரிய வாக்கு தத்தம் எது அப்படின்னா நித்திய ஜீவனை அளிப்பேன். அல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணுமா? அதில் போட்டிருக்கு, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாக. அவ்வளோதான். அவர் தான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு நாம் விசுவாசித்தா அந்த நித்திய ஜீவனை நாம் என்ன செய்யலாமா? பெற்றுக்கொள்ளலாம். நம்ம எல்லாருமே இயேசுவை என்ன செய்கிறோம்? விசுவாசித்து தானே வந்திருக்கோம். யாருக்காவது இயேசு மேலே விசுவாசம் இல்லாமல் இருக்குமா? எல்லாருமே அவரை என்ன தான் நினைக்கிறோம்? தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அவர் தான் ஆண்டவர், அவர் தான் இரட்சகர். அந்த ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம என்ன செய்தோம்? வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 5வது அதிகாரம் 24வது வசனம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன் எதை பெற்றுக்கொள்வாராம்? நித்திய ஜீவன். மத்தேயு, மார்க்கு, லூக்கா இதிலெல்லாம் இயேசு கிறிஸ்து பேசக்கூடிய நிறைய வசனங்கள் இருக்குது. மலை பிரசங்கமே இருக்குது. கிட்டத்தட்ட மலை பிரசங்கத்துக்கு ஈக்குவலாக இருக்குது இந்த யோவான். அவ்வளோ வசனங்கள் அவர் பேசுகிறார். கால்வாசிக்கு மேலே ஏசப்பா பேசுகிறது மட்டும்தான் இருக்குது. பேசுகிறாரு. பரிசேயர்கள்ட்ட பேசுகிறாரு, யூதர்கள்ட்ட பேசுகிறாரு, சீசர்கள்ட்ட பேசுகிறாரு, பிதாக்கிட்ட பேசுகிறாரு, பேசிக்கிட்டே இருக்கிறார், நிறைய பேசுகிறார். உங்களுக்கு டைம் கிடச்சிச்சு, ஏதாவது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இல்லை உங்களை ஃப்ரீ பண்ணிக்கிட்டு யோவானில் இயேசு பேசுகிற வசனங்களை மட்டும் எடுத்து எழுதி வச்சு தியானிங்களேன், அவ்வளவும் நல்லாயிருக்கும். மத்தையில் பேசுகிறது வேறு மாதிரி இருக்கும். வெள்ளையடிக்க ஆமாம், இவர்கிட்ட சொல்லுவார், விரியன் பாம்பு குட்டிகளேன்னு யோவான் ஸ்நானகன் சொல்லுவார், அந்த மாதிரி சொல்லுவார். ஆமாம், பயங்கரமாக பேசுவார், கோவப்பட்டு பேசுவார். ஆமாம், லூக்காவில் ஒரு மாதிரி பேசுவார். ஆனால் அந்த யோவானில் அவர் பேசுகிறது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா, மத்தேயு சாம்பார் சாதம், மார்க்கு குஸ்கான்னா, யோவான் பிரியாணி, அவ்வளவு சூப்பராக இருக்கும். சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் அந்த அருமை. சாப்பிட்டு பாருங்களேன், டைமை எடுத்து ஆண்டவர் பேசுகிறத மட்டும் தனியாக எழுத முடிஞ்சால் எழுதி வைங்க. தனியாக இயேசு என்ன தான் பேசுகிறாரு, எதுக்கு தான் பேசுகிறாரு, இவ்வளவு பேசுகிறாரு. இந்த ஒரு சில பைபிள்களில் இந்த இப்போ நான் வச்சுருக்க பைபிளெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சிகப்பு கலரில் இருக்கும் ஆண்டவர் பேசுகிறது மட்டும். அது இன்னும் நமக்கு நல்லா புரியும். இப்போ என்னப்பா இவ்வளோ பேசுகிறாரு, எதுக்கு பேசுகிறார், இவ்வளோ பேசுகிறாருன்னு நம்ம அப்படியே திருப்பிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஒன்றும் 14, 15, 16 3 அதிகாரமும் முழுசாக பேசுகிறார். 3 அதிகாரமே எப்படி மலை பிரசங்கம் 3 அதிகாரம் வருமோ அது மாதிரி. ஆனால் மலை பிரசங்கம் பார்த்திங்கன்னா ஆரம்ப நிலை விசுவாசிகளுக்கு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீ தர்மம் செய்யும்போது எப்படி செய்யணும், உபவாசம் இருக்கும்போது எப்படி உபவாசம் இருக்கணும், ஜெபம் பண்ணுகிற விதம் அழகாக சின்ன பிள்ளைக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லித்தருவார். ஆனால் யோவானுக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா பெரிய பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லுவார். யோவான் எப்படி இருக்கும்? ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு ஆண்டவர் பேசுகிறது தான். யோவானில் 3 அதிகாரம் முழுசாக பேசுவார். அப்புறம் 17 ஃபுல்லாக பிதாட்ட பேசிக்கிட்டு இருப்பார். பிதாட்ட பேசினாலும் யாரை பற்றி பேசுவார்? நம்மளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பார். எப்படி சாட்சி சொல்கிறார் பாருங்களேன், நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. இந்த சாட்சியை ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தாலே நம்ம தப்பு செய்ய மாட்டோம். நம்மளை பற்றி யார் சொல்லியிருக்கா சாட்சி? ஆண்டவர் சொல்லியிருக்காரு. யாருக்கிட்ட சொல்லியிருக்காரு? பிதாவாகிய தேவன்கிட்ட நம்மளை பார்த்து சொல்லியிருக்காரு. அப்பா பிதாவே இவங்கெல்லாம் யாரும் இல்லை, உலகத்தார் இல்லை. 5 விசுவாசிங்களை எடுத்துக்கோங்க, ரொம்ப பேர் வேணாம், வெறும் 5 விசுவாசிகளை எடுத்துக்கிட்டு பிதாவும் இயேசுவும் போல இந்த 5 விசுவாசிகளை என்னைக்கு ஒன்று சேர முடியும்? எல்லா விதத்திலையும் ஜாதி வேற்றுமை இல்லாமல், அந்தஸ்து வேற்றுமை இல்லாமல்,
படிப்பு வேற்றுமை இல்லாமல், பரிசுத்த வேற்றுமை இல்லாமல். காலையில் சொன்னேன், பரிசுத்தன்ற கண்ணாடியை எடுத்து மாட்டினோம்னா முடிஞ்சிச்சு. பரிசுத்தன்றது நம்மளை செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பார்க்கணும். அடுத்தவங்கள என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. அதுக்காக இயேசுவோடைய ஜெபம் கேட்கப்படலைன்னு நான் சொல்லலை, கேட்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. என்னைக்கு அது ஃபைனலுக்கு வரும் தெரியுமா? என்னைக்கு அவர் ஃபைனலுக்கு வரும் தெரியுமா? ஆண்டவருடைய வருகை நாளில் ஒரு கூட்டம் ஜனத்தை சேர்ப்பார் பார்த்தீங்களா, அவங்க தான் உண்மையான ஆண்டவருடைய சீசர்கள். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா முதலாவது அவருடைய வசனத்தை கேட்டு விசுவாசிக்கணும். பைபிள் என்ன சொல்லுதோ அதை அப்படியே என்ன செய்யணும், நம்பணும். அப்போ தான் நித்திய ஜீவன் கிடைக்கும். உலகம் சொல்லும், அறிவு சொல்லும், குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு, வேதம் என்ன சொல்லுது, மண்ணினாலே மண்ணை பிசைந்து மனிதனை என்ன செய்தார் உண்டாக்க. இப்போ இது தான் உண்மை. எவ்வளவு பேர் வந்து என்ன சொன்னலையே, இங்கே பாரு நீ எவ்வளோ வேணாலும் சொல்லு, ஆனால் பைபிள் சொல்லுது குரங்குல இருந்தெல்லாம் வரல, குரங்குல இருந்தெல்லாம் என்ன செய்யலை வரல. அப்புறம் சொல்லுவாங்க உலகம் எப்படி உண்டானுச்சு, ஒரு சின்ன அணு அது வெடித்து செதறி அதுலேருந்து வந்துச்சு. எதுவும் வெடிக்கலை, எதுவும் செதறலை. அவர் வார்த்தையினால் எல்லாமே என்ன செஞ்சு. அவர் வார்த்தையை நம்பணும். ஒரு சில பார்த்தீங்க கிறிஸ்தவங்களாகவே இருப்பாங்க, இருந்தாலும் சொல்லுவாங்க எல்லாத்தையும் நம்ம நம்ப முடியாது. பைபிளில் இருக்க எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. அறிவியலும் உண்மை தான், அறிவியல்லாம் கிடையவே கிடையாது. ஆவியானவர் தான் உண்மை. ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் உண்மை. அப்போ அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் நித்திய ஜீவன். இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அப்படின்னு வந்துட்டு நம்ம நம்பிக்கை பூரா உலகத்தார் மாதிரி இருந்துக்கிட்டு அது எப்படிங்க இது எப்படிங்க அப்படின்னு என்ன செஞ்சிட்டு இருக்கக்கூடாது, சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. சீர்கேடான பேச்சுகளுக்கு என்ன பண்ணியிருக்கணும், நம்ம விலகி இருக்கணும். ரெண்டாவது ஒரு வசனம் வாசிக்கலாம், யோவான் 5:31. எல்லாமே யோவானில் தான் இருக்கு பாருங்க. நித்திய ஜீவனை குறித்து அதிகமான வசனங்கள் வேதத்தில் யோவான் தான் எழுதியிருக்கிறார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் பேசுகிறோம். அங்கே அந்த மாதிரி பேச்செல்லாம் ரொம்பலாம் இல்லை. நித்திய ஜீவனை குறித்து அதிகமாக என்ன செய்கிறதில்ல, நாமளே பேசிக்கிறது இல்லை. அதிகமாக அநேக காரியங்களை குறித்து பேசுவோம், ஆனால் தேவையானது ஒன்றே. இயேசு இந்த பூமிக்கு வந்ததே நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காக தான். அப்போ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணுமா, அதனால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. எப்படி வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பது? இரவும் பகலும், கரெக்டு, இரவும் பகலும் ஆராயணும். ஆனால் வேத வாக்கியங்களை வேத ஆராய்ச்சின்னு சொல்லி வேதத்தை ஆராயும்போது இயேசு கடல் மேலே நடந்தார், எவ்வளோ தூரம் நடந்தார், அந்த கடல் எவ்வளவு ஆழம், இதெல்லாம் அறிவுக்கு வேணால் ஆகாரமாக இருக்கலாம். இப்போ செங்கடல் பிளந்துச்சு, அதெல்லாம் நம்ம தியானிச்சிருக்கோம்ல. செங்கடல் எவ்வளோ தூரம் பிரிஞ்சிச்சு, எவ்வளோ அதை கடக்க எவ்வளோ நேரம் ஆகணும், ஆனால் இவங்க எவ்வளோ நேரத்துக்குள்ளே கடந்தாங்கன்னு அறிவுபூர்வமாக ஒரு சில காரியங்களை என்ன செய்யலாம், ஆராயலாம், தப்பு இல்லை. ஆனால் அதனால நித்திய ஜீவன் வராது. அதனால என்னது, ஆமாம், செங்கடல் எத்தனை மைல் தூரத்திற்கு பிளந்தது அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு ஒரு விசுவாசம், பாரு இவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுருக்காரு ஆண்டவர் அப்படின்னு இருக்கும். அப்புறம் இயேசுவை அடித்த ஆணி, இப்போ கிறிஸ்மஸ் டைம், அதனால் அது வராது. ஈஸ்டர் டைமில் தான் அந்த மாதிரி செய்திகள்லாம் நிறையா கேட்போம். எவ்வளோ பெரிய ஆணி, எவ்வளோ பெரிய முள், எத்தனை லிட்டர் ரத்தம் வந்துச்சு, அந்த ரத்தம் என்ன குரூப்பு. ஆராய்ந்து பார்ப்பதுனால அறிவுக்கு என்ன கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும். ஏதோ சரி ஒரு நம்பிக்கை வரும், பரவாயில்ல அப்படின்னு. ஆனால் நித்திய ஜீவன் கிடைக்கணும்னா வேதத்தை எப்படி ஆராயணும்னா, வேதமும் நானும் இது சொல்கிற மாதிரி நான் இருக்கேன்னா, இதில் இருக்கிற மாதிரி நான் பேசுகிறேன்னா, இதில் இருக்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன்னா, இதில் இருக்கிற மாதிரி நான் நடக்கிறேன்னா, இது சொல்கிற மாதிரி நான் இருக்கேனா, பைபிள் வசனம் என்ன சொல்லுதோ அதுபடி நான் இருக்கேனா அப்படின்னு நாம் ஆராயும்போது, ஆராயும்போதே நிறைய குறைகள் நம்மள்கிட்ட தெரியும் போது நாம் சரி பண்ணிக்கணும். அப்பப்போ என்ன பண்ண, கண்ணாடியை பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம நல்லா என்ன செஞ்சுருக்கோமா, தலை சீவிருக்கோமா, நல்லா ட்ரெஸ் மாற்றிருக்கோமான்னு கண்ணாடியை பார்த்தா தான் தெரியும்.
கண்ணாடியை பார்க்காம நம்ம பாட்டுக்கு வெளியே வந்துடும். வந்தோடனே சொல்லுவாங்க, சிஸ்டர் கொஞ்சம் முடி எப்படி இருக்குது, நீட்டிக்கிட்டு இருக்கு, இழுத்து பின்னாடி குத்துங்க அப்படின்வாங்க. ஏன்னா நம்ம எதை பார்க்கல, கண்ணாடி பார்க்கல. அதே மாதிரி தான் இந்த வேதம் தான் நம்மளை காட்டுற கண்ணாடி, நம்ம யாருன்னு நம்ம காட்டுறக்கூடிய கண்ணாடி. மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. உலக மக்கள்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் அப்படி நீங்கள் இப்படிங்க, அவங்க சிஸ்டர் உங்களை மாதிரி வருமா, வாய முடின்னு சொல்லிடுங்க. முதல்ல வாய முடி, நீ இன்றைக்கி அப்படி தான் சொல்லுவோம், உங்களை மாதிரி வருமானு சொல்லுவேன், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இது அது கிடக்குது அப்படின்னு. இதுதான் உலகம், இப்படி தான் வரும். அதனால் மற்றவங்க நம்மளை குறித்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கக்கூடாது. மற்றவங்க ஆமாம் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், நம்ம விருப்பமே எப்படி இருக்கக்கூடாது, ஆமாம் நம்மளை நல்லா இருக்குன்னு சொல்லணும், நம்மளை பற்றி புகழ்ந்து பேசணும்னு நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. அதுவே ரொம்ப அசிங்கம். பைபிள் கடிந்து வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் தான் முடிவில் அங்கீகாரம் கிடைக்கின்றது. மறைவான ஸ்நேகத்தை விட வெளிப்படையான, ஆனால் வெளிப்படையாக கடிந்து கொண்டுட்டோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அதுதான் எப்படி இருக்கும், அங்கீகாரம் பெறும். அதுக்காக எல்லாத்தையும் போய் கடிந்து கொண்டுட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் அது கூட அவர் எப்படி சொல்கிறாரோ அப்படி தான். வேத வசனத்தை நம்மோடு ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்க்கணும். இப்போ ஒரு வசனம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்ன வசனம் இருக்குது, ஏதாவது ஒரு வசனம் சொல்லுங்கள் டக்குன்னு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகளெல்லாம் கூட. இந்த வசனத்தை படிக்கும்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள் இப்படியெல்லாம் போட்டிருக்கானா. இந்த டிராவிட் எங்கே ஆண்டவரை தேடுறான்? படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன யோசனை வரும், முதலாவது தேவனை தேடுன்னு இருக்கு, இந்த தேவராஜ்யம் எங்கே தேடுறான் அப்படி யோசிக்கக்கூடாது. படிக்கும்போது எனக்கு சொல்கிறாரு இயேசு, முதலாவது தன்னை தேட சொல்லி எனக்கு சொல்கிறாரு, நான் தேடணும் அப்படின்னு என்ன ஒப்பு கொடுத்தா தான் நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள முடியும். கடிந்து கொள்ளுகிற காரியத்தை அடுத்தவங்களுக்கு கிராஸ் பண்ணி அப்படி 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 அப்படியே திருப்பி விட்றக்கூடாது. தண்ணி இப்போ ஆற்று தண்ணியை திருப்பி விடுற மாதிரி இருந்தால் போ உனக்கு தான். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். இங்கே பார், அதிகாலையில் என்னை ஆண்டவர் அதிகாலையில் தேட சொல்லியிருக்காரு. எங்கள் வீட்டுக்காரர் பாரு 9 மணி வரைக்கும் தூங்குறார். அப்படி இல்லை, எனக்கு நான் எனக்குன்னு வச்சு ஆராய்ஞ்சு பார்த்தா தான் நித்திய ஜீவன் கிடைக்கும். நித்திய ஜீவனை எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்றத குறித்த ஒரு போதனையை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. முதலாவது அவருடைய வசனத்தை விசுவாசிக்கணும். இந்த வேதம் ஆவியானவரால் கொடுக்கப்பட்டதுன்றதை நம்பணும். அது யோவான் தானே எழுதினார், இதை மார்க்கு தானே எழுதினார். யோவான் மார்க்கெல்லாம் எழுதலை, பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஏவி எழுத வச்சிருக்கிறார். அவங்களா இப்போ பொழுது போகாமல் உட்காந்து என்ன செய்யலை, எழுதலை. அப்போ வேத வசனங்கள் பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்டதுன்ற விசுவாசம் இருந்தால் தான் நித்திய ஜீவனுக்கு போக முடியும். ரெண்டாவது, இந்த வசனத்தோடு நம்ம என்ன செய்யணும், ஆராய்ஞ்சு பார்த்தாதான் நித்திய ஜீவனுக்குள்ளே என்ன செய்ய முடியுமா, போக முடியும். யோவான் 6:27 வாசிக்கலாம். ஆமென், அல்லேலூயா. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக. நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனம். என்ன போஜனங்க அது? கெட்டு போகாத போஜனம். இன்னைக்கு சாப்பாடு சமைச்சு வச்சோம்னா நாளைக்கு அது என்னவாயிருது? இல்லை, நான் ஃப்ரிட்ஜில் வச்சு பாதுகாப்பாக வச்சுக்குவோம் அப்படின்னா எத்தனை நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க முடியும்? ஒரு நாள் வைக்க முடியுமா, 2 நாள் வைக்க முடியுமா? இல்லை, நான் ரொம்ப நல்ல ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சுருக்கேன், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும். சரி வை, எத்தனை நாளைக்கு வைப்போம்? 1 வாரம் வைப்போமா, 10 நாள் வைப்போமா, 1 மாதம் வைப்போமா, சரி 1 வருஷம் வைப்போமா? நித்திய ஜீவன் வரைக்கும் கெட்டு போகாத ஒரு சாப்பாடு இருக்குது. அந்த சாப்பாட்டுக்காக நீ கிரியை செய். அல்லேலூயா. அந்த சாப்பாடை நீ சாப்பிட்றதுக்காக நீ கிரியை செய். அல்லேலூயா. அந்த கெட்டு போகாத சாப்பாடு என்ன தெரியுமா? பிதாவினுடைய சித்தம். அல்லேலூயா. பிதாவோட சித்தத்தை நம்ம எப்பெல்லாம் செய்கிறோமோ அப்பெல்லாம் கெட்டு போகாத சாப்பாடு, நித்திய ஜீவன் வரைக்கும் நமக்கு வரக்கூடிய ஒரு சாப்பாடு. அதுக்காக நம்ம வேலை செய்கிறோன்னு அர்த்தம். அல்லேலூயா. பிதாவோட சித்தம் என்னன்னா அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிறையா இருக்குது பிதாவுடைய சித்தம். அதெல்லாம் உட்காந்து தியானிங்க. பிதாவுக்கு எது சித்தம்? நான் கிரியை நடப்பிக்கிறது, என்னுடைய செயல்கள் அழியாத போஜனத்திற்காகவா
அழிந்து போகிற போஜனம்னா என்ன? நம்ம சித்தம். அழிந்து போகிற போஜனம்னா யார் சித்தம்? நம்ம சித்தம். அழியாத போஜனம்னா பிதாவினுடைய சித்தம். ஆண்டவர் சொல்வார்ல, நான் புசிக்கிறதுக்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் இருக்குது அப்படின்னு. அல்லேலூயா. என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனம். அப்போ இயேசுடைய சித்தத்தை, பிதாவினுடைய சித்தத்தை நாம் செஞ்சோம்னா தான் நித்திய ஜீவனுக்கு நம்ம போக முடியும். அல்லேலூயா. ஒரு பாட்டு கூட இருக்கும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி எடுத்துக்கங்க, வேறு என்னைக்கும் வேணாம். இன்றைக்கி காலையிலேருந்து இப்போ மணி 7:30, காலையிலேருந்து இப்போ வரைக்கும் பிதாவின் சித்தம் என்ன செஞ்சோம்? பிதாவின் சித்தம் என்ன செஞ்சோம்? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணுன்றது பிதாவுடைய சித்தம். இன்னைக்கு காலையிலேருந்து இப்போ வரைக்கும் பாவ சோதனைகளில் ஜெயிச்சிங்களா தோத்திங்களா? எத்தனை தடவை தோத்தோம்? தோல்வியை எத்தனை தடவை இன்றைக்கி காலையிலேருந்து சந்தித்தோம்? அந்த பரிசுத்தம் அப்படிங்கிற எல்லையில் எத்தனை முறை தோற்று போனோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆண்டவரை துதிப்பது, அவருக்கு மகிமை செலுத்துவது பிதாவுடைய சித்தம். அப்போ முறுமுறுக்கிறது பிசாசோட சித்தம். இன்னைக்கு காலையிலேருந்து எத்தனை தடவை முறுமுறுத்தோம்? இன்னைக்கு, வேற மற்ற நாள் இல்லை, இன்னைக்கு காலையிலேருந்து இது வரைக்கும் பார்க்கக்கூடாத காரியங்களை என்னென்ன பார்த்தோம்? இன்னைக்கு காலையிலேருந்து இது வரைக்கும் பேசக்கூடாது என்ன ஏதாவது பேசணுமா? பிதாவின் சித்தம் அதுதான் நித்திய ஜீவன் வரைக்கும் நமக்கு சாப்பாடு. அல்லேலூயா. நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். நம்முடைய கிரியை நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அது வரைக்கும் நான் கட்டிட்டு போகிற சாப்பாடு கெட்டு போகாமல் இருக்கணும். என்னுடைய ஆத்மா என்ன வயிறக்கூடாது, கெட்டு போகாமல் இருக்கணும். ஒரு 3 நாள் எங்கேயாவது டூருக்கு போனோம்னா கெட்டு போகாத சாப்பாடாக பார்த்து கட்டிட்டு போவோமா இல்லையா? சாம்பார் வச்சு தேங்காய் சட்னி அரைச்சி கொண்டு போவோமா? ஊருக்கு 3 நாள் டூர் போகிறோம், அது அடுத்த நாளே என்ன ஆயிரும் கெட்டு. அப்போ என்னென்ன கொண்டுட்டு போகிறது பார்த்து கொண்டு போவோம் கெடாமல் இருக்கிறதுக்கு. 3 நாளைக்கே சாப்பாடை எப்படியெல்லாம் ஆயத்தம் பண்ணுறோம். நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கக்கூடிய ஒரு போஜனத்தை நாம் என்ன செய்யணும்? இந்த பூமியில் ஆயத்தப்படுத்தணும். அப்போ பிதாவினுடைய சித்தம் நாம் செய்யணும். 3 காரியம் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? வசனத்தை விசுவாசிக்கணும், வசனத்தோடு நம்மை ஒப்பிட்டு ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்படியே நான் இன்றைக்கி இருக்கிற நாளைக்கே 100% அப்படிலாம் இல்லை. அப்படியெல்லாம் யாராலையும் ஆகவும் முடியாது. ஏதோ 1% அப்பப்போ பின்னுக்கு இழுக்கும், உழுவும், எந்திரிக்கவும், உட்காரணும், வருவோம், எல்லாம் உண்டு தான். ஆனால் நம்முடைய மனசு எப்பயுமே என் ஓட்டை சரியாக இருக்கணும், நான் எப்படி இருக்கணும்? பிதாவுடைய சித்தத்தின்படி செய்யணும், நான் தப்பு செய்யக்கூடாது, நான் பரிசுத்தமாக இருக்கணும், நான் சரியாக வாழணும் அப்படின்ற விருப்பம் நமக்குள்ளே இருந்து அந்த விருப்பத்தை நிறைவேற்ற நம்ம ஓடும்போது அந்த ஓட்டத்தில் அடிக்கடி விழுகும், அடிக்கடி எந்திரிப்போம். ஆனால் எந்திரிச்சு ஓடிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அல்லேலூயா. 4வது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 6:40. நாம் நித்திய ஜீவனை அடையணுன்றது தான் அவரோட சித்தமாக. பிதாவின் சித்தத்துக்காக கிரியை நடப்பின்றாரு. அவர் சித்தம் என்னவா? நாம் நித்திய ஜீவனை, நாம் கெட்டு போகிறது அவருடைய சித்தமே அல்ல. எதெல்லாம் நம்மளை கெடுக்குதோ அதெல்லாம் என்ன செய்யணும்? நாம் விட்டு விலகணும். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், எவ்வளவு நாள் இந்த பூமி, அடிக்கடி நான் அதை தான் சொல்லுவேன், இந்த பூமியோட வாழ்க்கை எவ்வளவு நாள்? ரொம்ப 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 தாராளமாக ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அப்படின்னா கூட எவ்வளோ நாளைக்கு இருந்துருவோம். ஆனால் என்னை வச்சு சொல்லுவேன் அடிக்கடி, மற்றவங்கள அல்ல. அதிகபட்சம் போனால் இன்னும் ஒரு 10,000 நாள் இருப்பேன் நான். எவ்வளோ நாள்? 10,000 நாள். இன்னும் ஒரு 10,000 நாள். அதுவே பெரிய விஷயம் தானே, உண்மையா இல்லையா? அப்படியே 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 இருக்கக்கூடாது.
உண்மை சொல்கிறேன்னா பொய் சொல்கிறேன்னா? இல்லை அதுக்கு மேலே நீங்கள் இருப்பீங்கன்னு யாராவது சொல்கிறீங்களா? அதுக்கு மேலே இருந்தால் ரொம்ப போனோம்னா 1000 நாள் இருக்கலாம். 10,000க்கு மேலே போனால் எத்தனை நாள்? இல்லை இல்லை இல்லை, நீங்கள் கர்த்தருடைய கிருபையை பெற்றவங்க, தயவை பெற்றவங்க, சரி இன்னொரு 2000 நாள் கூட்டிக்கலாம், 12,000 நாள். அதுக்கு மேலே எல்லாம் சும்மா கதை பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இங்கே நின்று இந்த 12,000 நாளில் வெறும் 12,000 நாள், அதுவே நம்ம விசுவாசத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் 12,000 நாள். பிதாவினுடைய சித்தம். கொஞ்சம் முன்னாடி இருக்கிறப்ப அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க ஆஸ்பத்திரிக்கு போனால் ஒரு டேட்டை கொடுப்பாங்க டாக்டர். முன்னாடி ஒரு வாரம் இருக்கும், பின்னாடி இருக்கும், அது ஆண்டவர் கையில் தான் இருக்குன்னுவாங்க. அந்த மாதிரி அந்த 12,000 நாளுக்குள்ளே நித்திய ஜீவனுக்காக வாழ்ந்துடலாம்ல. காசு 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 காசுன்னு வாழாமல் காசு பணம், அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். என்ன பண்ண போகிறோம்? பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம்? இது எத்தனாவது வருஷம்? 2024. 2100வது வருஷத்தில் 24, அடுத்து 2100ல் நம்ம இன்றைக்கி படுற பிரயாசம், ஓடுற ஓட்டம், உழைக்கிற உழைப்பு, கட்டின வீடு, வாங்கின கார், இதெல்லாம் அட்ரஸே இல்லாமல் இருக்கும். உண்மையா இல்லையா? 2100ல் நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததி எப்படி இருக்குன்றதுக்கு நமக்கு என்ன தெரியுமா? ஆனால் ஒன்றே ஒன்று, நித்திய ஜீவனுக்காக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடுனா 2100 என்ன 2300 400ல் கூட நம்ம பேர் அறியப்பட்டிருக்கும். அல்லேலூயா. 2300வது வருஷம் கர்த்தருடைய வருகை தாமதிக்கும். ஆனால் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறவங்க கூட நம்மளை பற்றி பேச சொல்லுவாங்க, நல்ல விதமாக சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதுதான் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனம். ஏதோ வாங்கணும், சம்பாரித்தோம், ஆக்கணும், சாப்பிட்டோம், சாப்பிட வேணான்னு சொல்லலை, அனுபவிக்க வேணான்னு சொல்லலை. கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை அனுபவிங்க. ஆனால் அது மட்டும்தான் வாழ்க்கைன்னு கிடையவே கிடையாது. எல்லாவற்றையும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாகத்தான் நம்ம என்ன செய்யணுமா? பயன்படுத்தணும். அல்லேலூயா. கடைசி நாளில் எழுப்புவது தான் பிதாவினுடைய சித்தம். எந்திரிப்போமா இல்லையா? எந்திரிப்போம். எல்லாரும் எந்திரிப்பாங்க. எல்லாரும் இந்த உலகத்தில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் செத்த அத்தனை பேரும் எந்திரிப்பாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க எந்திரிப்பாங்க, ரட்சிக்கப்படாதவங்க எந்திரிப்பாங்க, பாவி எந்திரிப்பாங்க, எல்லாரும் எந்திரிப்பாங்க. ஒசாமா பின் லாடனே எந்திரிப்பார். அவரே என்ன செய்வார்? எந்திரிப்பார். நாங்கள் அப்படி கொண்டோம், இப்படி கொண்டோம், கடலில் கரைச்சோம், அதில் கரைச்சோம், எதில் கரைச்சாலும் எந்திரிப்பாங்க. சமுத்திரம் தன்னிடத்தில் உள்ளவர்களை ஒப்புவிக்கும். எல்லாரும் எந்திரிப்பாங்க. ஆனால் அநேகர், சிலர் நித்திய ஜீவனுக்கும், அநேகர் நித்திய நிந்தைக்கும் எழுவார்கள். நாம் எந்திரிக்கும் போது நித்திய ஜீவனுக்கு எந்திரிப்போமா, நித்திய நிந்தைக்கு எந்திரிப்போமான்றதை நாம் தான் யோசித்து ஒரு முடிவுக்கு வரணும். நாம் இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை தான் நம்ம அன்னைக்கு எந்திரிக்கிறத முடிவு பண்ணும். இன்னைக்கு எப்படி வாழ்கிறோம்? எந்திரிக்காமலாம் போக மாட்டோம். அப்போ நடக்கிறது யாருக்கு தெரியும்லாம் சொல்லக்கூடாது, எல்லாம் தெரியும். இப்போ நைட்டுக்கு தூங்கிட்டு காலைல எந்திரிக்கிறீங்க, நைட்டு தூங்குறீங்க, நாளை காலைல திங்கக்கிழமை காலைல எந்திரிப்போம்ல, எந்திரிக்கிறீங்க. எந்திரிக்கும்போது ஒன்றுமே தெரில, நடந்ததெல்லாம் மறந்துருச்சு, என்னமோ ஏதாண்டா எந்திரிப்பீங்க. எப்படி எந்திரிப்பீங்க? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை செஞ்சதோட பாதிப்பு நாளைக்கு தெரியும்ல, இன்றைக்கி சாப்பிட்டதோட பாதிப்பு நாளைக்கு தெரியும்ல. இன்றைக்கி நைட்டு நல்ல ஒரு 20 புரோட்டாவை சாப்பிட்டு படுங்க, காலையில் அந்த பாதிப்பு தெரியுமா தெரியாதா? அதே மாதிரி தான் மரித்தவர்கள் உயிர் தழுவதும் அப்படியே ராத்திரி தூங்கி காலைல எந்திரிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க அப்பெல்லாம் ஒன்றும் தெரியாது, என்னமோ அப்போ பார்த்துக்கலாம். இல்லை, நல்லா யோசிங்க. இன்றைக்கி ராத்திரி தூங்குறீங்க, நாளை காலையில் எந்திரிக்கிறீங்க. இது ரெண்டுக்கும் இடையில எவ்வளவு நேரம்? ஒரு 6 மணி நேரம், 7 மணி நேரம், அதிகம் போனால் 8 மணி நேரம். இந்த 8 மணி நேரத்தில் எந்திரிச்ச ஒன்றுமே நம்ம எப்படி எந்திரிப்போம்? இப்போ நான் இப்போ பிரியா தூங்கி எந்திரிக்குது, காலையில் பிரியாவாக தானே எந்திரிக்கும், பிரியாவாக தான் எந்திரிக்கும். இன்னைக்கு நடந்ததெல்லாம் நாளைக்கு மறந்துடுமா?
அதே மாதிரி தாங்க மரித்தோருடைய உயிர் தெழுதலும். நம்ம எப்படி தெரியுமா நினச்சிக்கிறோம், செத்து போனதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது, எப்பயோ எந்திரிக்கிறோம், அதை நமக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. அப்படிலாம் இல்லை. 8 மணி நேரமும் ஆண்டவருக்கு ஒன்று தான், 8000 வருஷமும் ஒன்று தான். நித்திய ஜீவன் நித்திய நிந்தை, இதை பற்றி அசால்ட்டாக நினச்சிட வேணாம். செத்து போனதுக்கப்புறம் என்ன தெரியும், அவர்கள் தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள். அதை எப்போ தெரியுமா, அது மறுமைக்குள்ளே போனதுக்கப்புறம். எப்போ? எந்திரிச்ச உடனே கிடையாது. வாழ்கிற அந்த கொஞ்ச நாளில் நித்திய ஜீவனுக்காக வாழாம உலக காரியத்துக்காக வாழ்ந்துட்டு காசுக்கும் பணத்துக்கும் ஓடிக்கிட்டு லஞ்சம் வாங்கிக்கிட்டு அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு வட்டி வாங்கிக்கிட்டு இப்படிலாம் இருந்தோம்னா எப்படி நித்திய ஜீவனை நாம் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும்னு ஒரு வசனம் வாசிக்கலாம். 6:54. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி. பாருங்களேன், எழுப்புவேன் எழுப்புவேன் எழுப்புவேன். இதுதான் யோவான் சுவிசேஷம். எவ்வளோ அருமையான சுவிசேஷம் பாருங்களேன். அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது. எழுப்புவேன், கடைசி நாளில் எழுப்புவேன், நித்திய ஜீவனை கொடுப்பேன், என் கூடையே வச்சுக்குவேன், என் கையிலேருந்து யாரும் ஒன்றை பறித்து கொள்ள முடியாது. சுவிசேஷத்தின் சிகரம் யோவான் சுவிசேஷம், நிருபங்களின் சிகரம் எபேசியர். இந்த யோவான் சுவிசேஷத்தில் உள்ள 21 அதிகாரத்திலேயும் சிகரம் 6வது அதிகாரம். 6 முழுசுந்தான் ரொம்ப அருமையாக இருக்கும். அல்லேலூயா. 17 பிதாட்ட பேசுறது, அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நமக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது எது விசுவாசிகளுக்கு எது ரொம்ப தேவையாக இருக்குது? 6. சரி, திருவிருந்தில் என்ன செய்யணுமா, நம்ம பங்கு பெறணும். அதுவும் தகுதியோடு பங்கு பெறணும். எப்படி பங்கு பெறணும்? ஆமாம், கசப்பான கீரையோடு. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சொல்லுவாங்க பழைய ஏற்பாடில் அப்படின்னு. என்ன பழைய ஏற்பாடு? என்ன ஏற்பாடு? நாளைக்கு உங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பிறந்துட்டு அது கிடக்கு கிளவி அப்படின்னா ஒத்துக்குவீங்களா? அது கிடக்கு கிளவினா என்ன, ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்வான். ஆனால் பழைய ஏற்பாடு மட்டும் வேணான்னுவாங்க. பழைய ஏற்பாடு அவ்வளவும், பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒவ்வொரு வசனமும் இயேசுவை பிரதிபலிக்கும், ஒவ்வொரு அதிகாரமும் இயேசுவை பிரதிபலிக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல், ஆண்டவர் அவரை தமஸ்கு சாலையில் சந்தித்த உடனேயும் அவர் என்ன செய்கிறாரு, போய் 3 வருஷம் அவர் இந்த வசனத்தை தான் படித்தார். எந்த வசனத்தை படித்தார்? அவர்கிட்ட எந்த பைபிள் இருந்துச்சு? எந்த நிருபத்தை படித்தார்? அப்போஸ்தலனாகிய பவுல் எதை படித்தார்? 1 தெசலோனிக்கர் படித்தாரா, தீத்து படித்தாரா, வெளிப்படுத்தின விசேஷம் படித்தாரா, மத்தேயு படித்தாரா, மார்க் படித்தாரா, யோவான் படித்தாரா? எது படித்தார்? அவர் படித்தது பூரா நியாயப்பிரமாணத்தை படித்தார். எப்போ? ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம். தமஸ்கு சாலையிலே கர்த்தர் அவரை சந்தித்ததற்கு பிறகு அவர் கமாலியலின் பாதத்தில் வேதத்தை படித்து கரைச்சி குடித்த ஒரு மனுஷன், தேறின மனுஷன் வசனத்தில், அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனால் ஆண்டவர் தமஸ்கு சாலையில் சந்தித்ததற்கு பிறகு திரும்பவும் போய் 3 வருஷம் அவர் எங்கே போய் படிக்கிறாரு? ஆவியானவருடைய துணையோட நியாயப்பிரமாணம். எங்கே தெரியுமா அப்படி அவர் இருந்தாரா? 3 வருடமும் சீனாய் மலையில். எங்கே? அந்த சீனாய் மலையில் தான் மோசேக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. அதே சீனாய் மலையில் உட்காந்து அந்த நியாயப்பிரமாணத்தை படிக்கிறாரு. அந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ளே இயேசுவை பார்க்குறாரு. அந்த பலியில் இயேசுவை பார்க்குறார். ஒவ்வொரு பலி, ஒவ்வொரு காரியத்திலையும் இயேசுவை பார்க்குறார். ஆசரிப்பு கூடாரமா, அதுக்குள்ளே இயேசுவை பார்க்குறார். குத்து விளக்கா, அதுக்குள்ளே இயேசுவை பார்க்குறார். மேஜையா, அதுக்குள்ளே இயேசுவை பார்க்குறார். சமூக தப்பமா, அதுக்குள்ளே இயேசுவை பார்க்குறார். ஒன்று இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறதை கண்டு இயேசுவே மெய்யான ஆண்டவர்னு அறிஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து தான் எழுதுறாரு புதிய ஏற்பாட்டில் உள்ள நிருபங்களை. ஆனால் இப்போ உள்ளவங்கெல்லாம் நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, புதிய ஏற்பாடை படித்தா போதும், பழைய ஏற்பாடெலாம் வேணாம். பழைய ஏற்பாட்டை கர்த்தர் ஒழிக்கவில்லை, அதை நிறைவேற்றிட்டார். நிறைவேற்றப்பட்ட ஒரு காரியம். இப்போ ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம், கட்டி முடிச்சிட்டோம், வேலை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த வீட்டு பக்கமே திரும்பியே பார்க்காம இருப்போமா?
கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வேலையை அந்த வீட்டுக்குள்ளே போய் நம்ம குடியிருக்க போகிறோம். அவர் முடிச்சிட்டார், நியாயப்பிரமாணத்தை என்ன செஞ்சுருக்காரு, நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய காரியத்தை பார்த்து அதில் இந்த புதிய ஏற்பாட்டின் கிருபையின் காலத்தோடு அதை ஒப்பிட்டு பார்த்து நம்ம கர்த்தருக்குள்ளே வளரணும். திருவிருந்து எப்படி எடுக்க சொல்கிறாங்க, எப்படி எடுக்க சொல்கிறாங்க? புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் கையிலே தடி பிடித்து கொண்டு காலில் பாதரட்சை போட்டுக்கொண்டு தீவிரமாய் புசிக்க கடவர்கள். இப்போ நம்ம அச்சோ பஸ்காலாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. பஸ்கா கிடையாது, பஸ்கா ஆட்டுக்குட்டி கிடையாது. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியாக இருக்கிறார். அவருடைய அந்த பலியை, அவர் செலுத்தின பலியை நாம் என்ன செய்கிறோம், நினைவு கூறுகிறோம். அதை நினைவு கூறும்போது அன்னைக்கு எப்படி புசிக்க சொன்னாரோ அதே மாதிரி என்ன செய்கிறோம், புசிக்கிறோம். கையிலே எதை பிடித்துக்கொள்கிறோம், தடியை பிடித்துக்கொள்கிறோம். என்ன தடியை பிடித்துக்கொள்கிறோம்? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு. தடின்னா வாக்கு தத்துவம். தடின்னா என்னது? வாக்கு தத்துவம். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை, வசனத்தை பிடித்து கொண்டு, வசனத்தை பிடித்து கொண்டு. எந்த வசனத்தை பிடிப்போம்? கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல. எந்த வசனத்தை பிடிச்சு கொண்டு திருவிருந்து எடுக்கிறது? கையிலே தடி பிடிச்சுக்கோன்றாரு. எதை பிடிக்கிறது? எல்லாரும் ஒரே வசனத்தை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு ஏதாவது வசனம் இருக்கா? அப்படி எதுவும் சொல்லியிருக்காரா அவர்? இல்லை இல்லை. எந்த வசனத்தை பிடிக்கிறது? இந்த வாரம் இன்றைக்கி நான் திருவிருந்து எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு பாவத்தை அறிக்கை பண்ணுறேன். என்ன பாவம் நான் செஞ்சுருக்கேன் போன வாரத்தில் அப்படின்னு நான் அறிக்கை செய்கிறேன். போன வாரத்தில் நான் வந்து திருடிட்டேன்னு வச்சுக்கோங்க. போன வாரத்தில் திருடிட்டேன், காசு யார்கிட்டையோ இருந்து நான் என்ன பண்ணிட்டேன், திருடிட்டேன். இப்போ நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் ஏசப்பாட்ட. என்ன மன்னிப்பு கேட்டேன்? ஏசப்பா தெரியாமல் ஆண்டவரே இந்த காசை நான் திருடிட்டேன் ஆண்டவரே, ஆண்டவரே ஏதோ ஒரு அவசரமாக இருந்துச்சு ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரேன்ற சொல்கிறீங்களப்பா, நான் திருடிட்டேனே, அது தப்பு தான் ஆண்டவரே, என்னை மன்னிச்சுக்கங்க ஆண்டவரே. என் வீட்டுக்கார் பாக்கெட்டில் கையை விட்டு 50 ரூபா திருடிட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்கங்க ஆண்டவரே சொல்லி மன்னிப்பு கேட்டோம். முடிஞ்சிருச்சு. மன்னிச்சிட்டாரா இல்லையா? மன்னிச்சிட்டாரு. இப்போ நம்ம தடியை பிடிச்சிக்கிட்டு சாப்பிடணும். என்ன தடியை பிடிக்கிறது? என்ன தடி? திருடக்கூடாதுன்றக்கு என்ன வசனம் இருக்கா அதை பிடிச்சிக்கிட்டு சாப்பிடணும். பாதரட்சை, செருப்பு போட்டுக்கணும். பூமிக்கும் நமக்கும் இடையில என்ன இருக்கணும்? ஒரு சின்ன அப்படியே ஒட்டிக்கக்கூடாது. பூமியோட என்ன செய்யணும், மண்ணோட ஒட்டாதபடி ஒரு ஒரு இடையில என்ன செய்யணும், ஒரு தடுப்பு இருக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? கசப்பான கீரை, மனஸ்தாபமுள்ள இருதயத்தோடு இந்த திருவிருந்தில் பங்கு பெறணும். ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேனே. அந்த கசப்பான கீரை இல்லாமல் விறுவிறுன்னு வர்றது என்னமோ அந்த கார்பரேஷன் பைப்பில் போய் தண்ணி பிடிச்சி குடிக்கிறோமே, கடன்னு குடிக்கிறோமே, வந்து எடுக்கிறது எங்கே இருக்குது? சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, நான் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னியும். அபாத்திரமாய் நான் இதில் பங்கு பெறக்கூடாது, என்னை பாத்திரவனாய் மாட்டும். இயேசுவின் நாமத்தில் உன்னை ரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்கும். இதை நான் கையில் எடுக்கிறதுக்கு வானத்தையும் பூமியையும் படைச்ச ஆண்டவர் இந்த பூமியில் வந்து எவ்வளவோ அவர் என்ன செஞ்சார், அவமானப்பட்டார். அவர் பூமியில் பிறந்ததே அவருக்கு ஒரு அவமானம் தானே இல்லை? பரிசுத்தமுள்ள தேவன் பாவம் நிறைஞ்ச இந்த பூமியில் வந்து அவர் மனுஷனாக பிறந்து இருக்கிற வாழ்ந்தார் அப்படின்னா எவ்வளோ பெரிய காரியம் நமக்காக செஞ்சுருக்கார். அந்த ஒரு மனஸ்தாபமுள்ள இருதயம் நமக்கு இல்லையா? அவரையே நம்ம அவர் கொடுத்த ரட்சிப்பை நான் என்ன பண்ணிட்டேன், கரப்படுத்திட்டேனே. இப்போ அப்போ திருவிருந்து எடுக்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்கிது? நித்திய ஜீவன் கிடைக்கிது. 10:28 நான் அவைகளுக்கு நித்திய, யாருக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறாராம் அவர்? அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருக்கு பின் செல்லுகிறவர்களுக்கு தான் நித்திய ஜீவன். யாருக்கு பின் செல்றது? நடிகருக்கு பின் செல்றவங்களுக்கு இல்லை. யாருக்கு பின் செல்றவங்களுக்கு? நடிகருக்கு பின் செல்லுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. அரசியல்வாதிகளுக்கு பின் செல்லுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிட்டே போகலாம். சினிமாவுக்கு பின் செல்லுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. ஆமாம், நாடகம், சீரியலு, பேச்சு வாரத்தில் ஒரு உதாரணத்துக்கு கூட ஒவ்வொருத்தவங்க பேசுவாங்க பாருங்க, அப்படியே கோபமாக வரும், பயங்கர கோபமும் எரிச்சலும் வரும்.
சும்மா பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு 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 எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு இவன் எவனாவது ஒருத்தர் கிறுக்க மாதிரி இருப்பான், அவனை சொல்லுவாங்க அவர் இவர் ஓ அப்படிங்க அவர் இப்படி சொன்னார் இல்லைங்க. என்ன எதுக்கு உதாரணம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. பேதுரு இல்லை, யோவான் இல்லை, யாக்கோபு இல்லை, இயேசு இல்லை, தாவீது இல்லை, சாலமோன் இல்லை, நீதிமொழிகள் இல்லை, சங்கீதம் இல்லை. இதிலெல்லாம் உதாரணம் வராது. வரும் அந்த வேலை இந்த வேலை, அவன் இவன் வேற யாரும் சொல்லிட்டு அவன் அந்த படத்தில் சொல்லுவான்ல, அது மாதிரி சப்புன்னு அறையணும் மூஞ்சில். எந்த படத்தில் சொல்லுவான் அதை பார்த்துட்டு வந்து இங்கே உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கியான்னு. அல்லேலூயா. நித்திய ஜீவனை கர்த்தர் யாருக்கு கொடுப்பார் தெரியுமா? அவருக்கு பின்னாடி போறவங்களுக்கு தான் கொடுப்பார். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கிய நான். யாருக்கு பின்னாடியும் போகக்கூடாது. யாரும் நிரந்தரம் இல்லை. எதுவும் நம்மளை நித்திய ஜீவனை கொண்டு போகாது. என்னை பின் செல்லுகிறவன் தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருத்தர் ஜபத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகர் பேரை சொல்லி, ஆண்டவரே அவர் ரட்சிக்கப்படணும். நம்ம தான் ஜபிக்கிறோம். சினிமா நடிகர்கள் ரட்சிக்கப்படணும், இவ்வளவுதான் நம்ம ஜபம். எப்போ பார்த்தாலும் ஊழியக்காரவங்க விசுவாசிங்க மேலே ஒரு குறைய பார்க்குறது. இவங்களுக்கு எதுக்கு இது, இவங்களுக்கு ஏன் அது, அவங்களுக்கு இப்போ உனக்கு எதுக்கு, நீ இப்போ இன்றைக்கி மத்தியானம் சாப்பிட்டியா, நைட் என்ன சாப்பிடணும், நாளைக்கு என்ன சாப்பிடணும், இவ்வளவுதான் வேலை. அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் இருந்தால் அவரை பின்பற்றணும். அவரை என்ன செய்யணும்? பின்பற்றணும். இப்போ எங்கள் தலைவர் தான் எல்லாத்துக்கும் அப்படி செய்கிறாரு, இப்படி செய்கிறாரு. எந்த ஊழியக்காரங்களும் செஞ்சதில்லை. இது தேவதூஷணம், இது தேவதூஷணம். தேவதூஷணம் சொன்னோம்னா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. யாருக்கு என்ன தெரியும்? ஊழியர்கள் படுகிற காரியங்கள், பிரயாசங்கள், ஊழியங்கள் என்ன தெரியும்? பின்பற்றி போகிறது இயேசுவை பின்பற்றணும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஊழியக்காரங்களையும் பின்பற்ற வேணாம். யாரை பின்பற்றணும்? கிறிஸ்துவை. நாம ஜெயிக்கணும். யார் ஜெயிக்கணும்? நாம ஜெயிக்கணும். பிசாசை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 17:2. உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தி. ஏன் மகிமைப்படுத்தணுமா? நீர் எனக்கு தந்த எல்லாருக்கும் நான் நித்திய ஜீவனை கொடுக்கணும் அப்படின்னா உம்முடைய குமாரன் மகிமைப்பட வேண்டும். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்பட்டால்தான் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அப்போ நம்ம வாழ்க்கை அவரை மகிமைப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. அடுத்து ஒரு வசனம் வாசிக்கலாம். 17:3. நித்திய ஜீவன்னா என்னன்னா, இயேசுவை அறிந்து கொள்வது தான் நித்திய ஜீவன். அல்லேலூயா. அப்போ இயேசுவை அறியணுமா? என்ன செய்யணுமா? இயேசுவை நம்ம எல்லாரும் எழும்பி ஜெபிக்க போகிறோம். வாசித்த அந்த வேத வசனங்களை ஒரு நிமிஷம் நம்ம வசனத்தை, இந்த வசனம் பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது. வசனங்களை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்க்கணும். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, பிதாவினுடைய சித்தத்திற்காக கிரியை செய்யணும். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். திருவிருந்த கரெக்டாக எடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணுமா? அவரை பின்பற்ற வேண்டும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு நித்திய ஜீவனை ஆண்டவரே நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர். ஆண்டவரே, எதை செய்தால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா, ஆண்டவரே நான் நித்திய நிந்தைக்கு எந்திரிக்க கூடாது, நித்திய ஜீவனுக்கு எந்திரிக்கணும். அதுக்கு எப்படி வாழணும்ன்றது அநேக காரியங்களை இந்த நாளிலே ஆண்டவரே போதனையின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, இப்பொழுது எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, ரீபால ரகாசியா லகதூரா கரபகது நிகலம நகதியா ரகதியா கரப. இயேசுவே, உம்மை பின்பற்றணும். ஆண்டவரே, ஆண்டவரே, நடையிலே, உடையிலே, பேச்சில், ஆண்டவரே ஒவ்வொரு அசைவிலையும் உங்களை ஃபாலோ பண்ணணும். உலகத்தானே அல்ல, உலகத்திலே வாழுகிறவர்களே அல்ல. நீங்க தான் ஆண்டவரே முன்மாதிரியாய். ஆண்டவரே, உங்களை நான் வைக்கிற தகப்பனே, உங்க உபதேசங்களோடு என்னை ஆராய்ந்து பார்க்கிறேன். ஆண்டவரே, ஒரு நாள் நீர் என்னை எழுப்புவீர் ஐயா. எந்திரிக்கும் போது நித்திய ஜீவனுக்கு எந்திரிக்கணும்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய வருகை எப்போ இருக்குமோ, ஆண்டவரே எங்கள் மரணம் எப்போ இருக்குமோ, நாங்கள் எந்திரிக்கிறது எப்போ எந்திரிப்போமோ அது தெரியாது. ஆனால் கண்ணை திறக்கும் போது நித்திய ஜீவனுக்காக திறக்கணும்ப்பா. நித்திய நிந்தைக்காக திறந்துடக்கூடாது கர்த்தாவே.
என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று சொன்னீரே. உமக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம். இன்றைக்கு கேட்ட இந்த சத்தியத்தின்படி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாளிலே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஐயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்ன எங்கள் தேவாதி தேவனே, ஆண்டவரே ஆசீர்வதியும். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே கிறிஸ்து இயேசு மூலமாய் புறஜாதிகளாய் இருக்கிற நமக்கு உண்டாய் இருக்கிறது என்று சொன்னீரே. அந்த வல்லமையுள்ள வேத வசனம் ஒவ்வொருவர் மேல கடந்து வரட்டும் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஐயா. தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். உங்களை தேடி வந்திருக்கிறாங்கப்பா, உங்களை தேடி வந்திருக்கிறாங்கப்பா. உங்க சரீரமாகிய சபையில ஆண்டவரே நான் இணைக்கப்படணும்னு வந்திருக்கிறாங்க ராஜா. ஆண்டவரே உங்களுக்கு பலன் கொடுங்கப்பா, பலன் கொடுங்க, பலன் கொடுங்க, பலன் கொடுங்க, பலன் கொடுங்க ராஜா. பலனை பெற்றுக் கொள்ளட்டும். இவர்கள் பிரயாசங்களுக்கு, இவர்கள் ஜபங்களுக்கு, இவர்களுடைய கண்ணீருக்கு ஆண்டவரே, இவர்களுடைய உழைப்புக்கு ஆண்டவரே தகுந்த பலனை கர்த்தர் இவர்களுக்கு தருவீராக ராஜா. உம்முடைய கிருபை இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே எந்த நன்மையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்களோ, எது எனக்கு நடக்கணும், எது எனக்கு கிடைக்கணும் ஆண்டவரே, எதுக்காக நம்ம ஜெபிக்கிறாங்களோ, எந்த நிந்தையை சுமந்து கொண்டு இருக்கிறார்களோ, எந்த காரியம் இவர்களை ஆண்டவரே வேதனையா இருக்கிறதோ, அது இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நீர் ஒரு அதிசயம் செய்வீராக ஆண்டவரே. இந்த மாலை வேளையில கர்த்தரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற நேரமா இந்த நேரம் இருக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கேட்ட வசனங்களுக்காக ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்கள். குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன், நித்திய ஜீவனை அவர் நமக்கு அருளி செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியே ஜீவ பதில உங்களை நடத்துவாராக. ஆம்.